எனவே අගමැතිනියට අපහාස කිරීම හෙලා දකිනවා මතගම මාලිමා විරෝධතාවයේදී பார்லிமெண்ட் மத்திய நிலந்தி கொட்டஹச்சிக்கியா என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய திவையின பத்திரிகை தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த சில எதிர்க்கட்சி குழுக்கள் பிரதமர் கலாநிதி அருணி அமரசூரியவுக்கு அவரை இலக்கு வைத்து அவருக்கு இவ்வாறான கருத்துக்களை முன்வைக்கின்ற விவகாரங்களை அடிப்படையாக வைத்து அதனை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதாக மத்துகம நகரில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது நிலாந்தி கொட்டஹச்சி அவர்கள் உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் அதே போல தேசிய மக்கள் சக்தியினுடைய செயற்பாளர்கள் பலர் இந்த கருத்தை முன்வைத்திருப்பதாக இன்றைய திவையின பத்திரிகை தொடர்பான புகைப்படத்தை வெளியிட்டிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே பிரதமருக்கு எதிராக இந்த அவதூறு பூசும் வகையிலான அவதூறு ஏற்படும் வகையிலான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. எனவே அதற்கு எதிராகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் நேற்று தினம் மத்துகம நகரில் இடம்பெற்றதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தனிப்பட்ட தாக்குதல்களாக இது இடம்பெறுவதாக அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்றைய தினகரன் பத்திரிகையில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த விவகாரம் தொடர்பாக தன்னுடைய நிலைப்பாட்டையும் அறிவித்திருக்கிறார். அது தொடர்பான செய்தி இன்றைய தினகரன் பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது. பிரதமருக்கு எதிரான அவதூறு பிரசாரங்களை நிராகரிக்கிறேன், கஜேந்திரகுமார் கடும் கண்டனம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பிரதமர் மற்றும் கல்வி அமைச்சர் ஹரணி அமரசூரியவுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டு வரும் அவதூறு பிரசாரத்தை பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கடுமையாக சாடியிருக்கின்றார். பிரதமர் மற்றும் அவரது கட்சியின் முன்னணி உறுப்பினர்கள் என்ற வகையில் இந்த விவகாரத்தை மையப்படுத்தி அவர் இந்த தகவல்களை முன்னிலைப்படுத்தியிருப்பதாக அவர் தெரிவித்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் பிரதமர் கட்சியினுடைய முன்னணி உறுப்பினர் என்ற வகையில் இந்த விவகாரங்களை கல்வி தொடர்பான சில நிர்வாக மற்றும் கொள்கை ரீதியான விடயங்களை முன்னிறுத்தியே பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே கல்வி அமைச்சர் என்ற முறையிலும் ஹரணி அமரசூரியவும் தமக்கும் தமது கட்சியான தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் சில கொள்கை வேறுபாடு இருப்பதாக சுட்டிக்காட்டிய பாராளுமன்ற உறுப்பினர், இருப்பினும் கல்வி அமைச்சர் ஹரணி அமரசூரியவுக்கு எதிராக தற்போது கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கும் பிரசாரங்களை தாம் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என தெரிவித்திருக்கின்றார். எனவே பாராளுமன்ற உறுப்பினர் தமது சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக மேலும் தெரிவித்துள்ளதாவது, பிரதமருக்கு எதிராக நடத்தப்படும் அவதூறு பிரச்சாரங்கள் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை, இது கண்டிக்கத்தக்கது. இத்தகைய அவதூறு பிரச்சாரங்களோடு நாம் நிச்சயமாக இணைந்து கொள்ளவில்லை. அரசாங்கத்தின் கல்வி சீர்திருத்தத்தின் கீழ் கல்வி அமைச்சினால் தயாரிக்கப்பட்ட ஆங்கிலம் தரம் 6 தொகுதியில் பொருத்தமற்ற வலைத்தளம் இடம்பெற்றதை அடுத்து பிரதமரும் கல்வி அமைச்சருமான அருணி அமரசூரிய மீது அவதூறு பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்க விவகாரம். எனவே அதனை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது, கண்டிக்கத்தக்கது என்பதாக தமிழ் தேசிய மக்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அதே போல ஸ்ரீதரன் அவர்களும் தனது நிலைப்பாட்டை அறிவித்திருக்கின்றார். பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தமிழரசு கட்சி ஆதரிக்காது என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கு எதிராக பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி கொண்டுவர தீர்மானித்துள்ள நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு இலங்கை தமிழரசு கட்சி ஆதரவு அளிக்காது என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்திருக்கின்றார். இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்புக்கு வரும் பட்சத்தில் அதற்கு எதிராக வாக்களிப்பதா அல்லது வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் இருப்பதா என்பது குறித்து தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு கூடி தீர்மானத்தை எடுக்கும் என்றும் அவர் தெரிவித்திருப்பதாக செய்திகள் முக்கியமாக இருப்பதை காணலாம். கல்வித்துறை தொடர்பாக சில நிர்வாக மற்றும் கொள்கை ரீதியான விடயங்கள் முன்னிறுத்தியே பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கு எதிராக இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவர ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானித்திருக்கிறது. தற்போதைய அரசியல் சூழலில் இந்த பிரேரணை ஒரு கொள்கை சண்டைக்கு அப்பால் அரசியல் அழுத்தத்தை உருவாக்கும் முயற்சியாகவே பார்க்கப்படுவதாக அவர் கூறினார். இதேவேளை கல்வி அமைச்சரான பிரதமர் கடந்த வெள்ளிக்கிழமை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்திருக்கிறார். எனவே இதன்போது கல்வி, மாகாண நிர்வாகம், வடக்கு கிழக்கு தொடர்பான அபிவிருத்தி உள்ளிட்ட பல முக்கிய விடயங்கள் குறித்தும் கலந்துரையாகவும் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த கல்வி சீர்திருத்தத்துக்கு எதிரான போராட்டம் என்பதை விட இது அரசியல் அழுத்தம் ஒன்றை பிரயோகிப்பதற்கான அரசியல் லாபம் தேடுகின்ற ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணையாக நாங்கள் இதை பார்க்கிறோம். அதன் காரணமாக அதற்கு நாங்கள் ஆதரவு அளிக்கப் போவதில்லை என்பதாக இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக ஸ்ரீதரன் அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த இந்த தினம் லால்காந்த் எம்பி அவர்கள் அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்தும் பிரதானமான செய்தியாக இந்த தினம் பத்திரிகையில் வந்திருப்பது நாங்கள் காணலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகை அதற்கு தலைப்பிடுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஜனாதிபதியை தவிர்த்து ஏனைய தரப்பினர் மீது தாக்குதல் முயற்சி, பிரதமர் மீது தேரர் தகாத வார்த்தைகளை பிரயோகிப்பதாக அமைச்சர் லால்காந்த குற்றச்சாட்டு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தொடர்பான செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. நாட்டில்
மத அமைப்புகளில் ஆண்கள் அதிகளவில் உள்ள நிலையில் பிரதமர் பெண் என்பதால் பொறாமை உள்ளமை தெரிகிறது. பாலியல் தொடர்பான பொறாமையும் உள்ளது. எனவே மிகுந்தலையில் உள்ள தேரர் தகாத வார்த்தைகளை மாத்திரம் பயன்படுத்துகிறார். பிரதமருக்கு எதிராக மோசமான வகையில் விமர்சனங்களை முன்வைக்கும் நபர்களை பார்த்தால் அவர்களின் கல்வி நிலைமையை விளங்கிக் கொள்ள முடியும் என விவசாயத்துறை மற்றும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் லால்காந்த் தெரிவித்திருக்கின்றார். குருநாகல் பகுதியில் நேற்று முன்தின மாலை இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணலாம். நாட்டின் தற்போதைய பிரதான பேசுபொருளாக கல்வி காணப்படுகிறது. அதே போன்று பிரதமர் ரணில் அமரசூரிய பற்றியும் பேசப்படுகின்றது. மத தலைவர்களே அதிக அளவில் பேசுகிறார்கள். பிரதமரின் விருப்பு வெறுப்புகள் பற்றி இவர்கள் அறிந்து வைத்துள்ளார்கள். அதை பற்றியே பேசுகிறார்கள். விமர்சனங்களை முன்வைப்பவர்கள் புதிய கல்வி மறுசீரமைப்பு பற்றி பேசுவதில்லை. கல்வி பரிமாற்றம் பற்றியே பேச வேண்டும், கவனம் செலுத்த வேண்டும். சமூக கட்டமைப்பை பார்த்தால் நாட்டில் கல்வி முறைமை விளங்கிக் கொள்ள முடியும். எனவே பிரதமருக்கு எதிராக மோசமான வகையில் விமர்சனங்களை முன்வைக்கும் நபர்களை பார்த்தால் அவர்களின் கல்வி நிலைமை விளங்கிக் கொள்ள முடியும். குறிப்பாக மிகுந்தலை தேரர் தகாத வார்த்தைகளையே பயன்படுத்துகின்றார். கல்வி பரிமாற்றம் தவறானது என்று குறிப்பிட்டுக் கொண்டு பிரதமரை கடுமையாக விமர்சிக்கிறார்கள். நிறைவேற்று அதிகாரமிக்க ஜனாதிபதி முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டதன் பின்னர் பிரதமர் பதவிக்கு முன்னுரிமை வழங்கப்படவில்லை. தற்போதைய பிரதமர் தான் நிறைவேற்று அதிகாரமிக்க ஜனாதிபதி முறைமையின் கீழ் அதிக அளவில் பேசுபொருளாகி இருக்கிறார். நாட்டில் மத அமைப்புகளில் ஆண்கள் அதிக அளவில் இருக்கிற நிலையில் பிரதமர் பெண் என்பதால் பொறாமையும் உள்ளது. பாலியல் தொடர்பான பொறாமையும் இருக்கிறது. அதேபோல் கடந்த கால பொறாமையும் இருக்கிறது. அரசியலுக்கு வரும் நிலைப்பாட்டில் பிரதமர் ரணில் அமரசூரிய ஆரம்பத்தில் இருக்கவில்லை. எமது கட்சியின் தொடர்ச்சியான வலியுறுத்தலால் தான் அவர் அரசியலுக்கு வந்தார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை தவிர்த்துவிட்டு ஏனைய பிரதான தரப்பினர் மீது தாக்குதல் நடத்த ஒரு தரப்பினர் முயற்சிக்கிறார்கள். இறுதியில் ஜனாதிபதி மீது தாக்குதல் நடத்த முயற்சிக்கிறார்கள். இவர்களின் முயற்சி ஒருபோதும் வெற்றி பெறாது என்பதாக அமைச்சர் லால்காந்த் அவர்கள் தெரிவித்த கருத்தும் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணலாம். எனவே ஒரு பெண் ஒரு பதவியில் இருக்கிறார் என்பதற்காக இவர்கள் அவதூறு பூசுகின்ற வகையிலான விடயங்களை மேற்கொள்கிறார்கள். அதே போல நாட்டினுடைய எதிர்கால சந்ததிக்காக கல்வி மறுசீரமைப்பை மேற்கொண்டு நாட்டினுடைய எதிர்காலத்தை வலுவாக்குவதற்கான முயற்சியை மேற்கொள்கின்ற போதும் அது ஒரு பெண்ணால் மேற்கொள்ளப்படுகின்ற காரணத்தை அடிப்படையாக வைத்தும் இந்த காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அதற்கு எதிராக பலரும் இவ்வாறான கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். முதலில் பிரதமர் உள்ளிட்ட ஜனாதிபதி தவிர்ந்த ஏனையவர்கள் மீது தாக்குதல் நடத்தி பிறகு ஜனாதிபதியின் மீது தாக்குதல் நடத்துவதற்கான முயற்சிகளை தான் இவர்கள் மேற்கொள்கிறார்கள். எனவே அது ஒருபோதும் பலிக்காது என்பதாக லால்காந்த் அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்தும் முக்கியமாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதே போல டில்வின் சில்வா இந்த விவகாரம் தொடர்பாக தன் நிலைப்பாட்டை அறிவித்திருக்கின்றார். அது குறித்தான செய்தி இன்று தினம் தினக்குரல் பத்திரிகையினுடைய முக்கிய செய்தியாக இடம்பெடுக்கிறது. பிரதமர் கல்வி அமைச்சர் பதவிகளில் மாற்றம் வராது, ஜேவிபி பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா என்பதாக தினக்குரல் பத்திரிகை தலைப்பெற்றிருக்கிறது. பிரதமர் பதவியிலோ அல்லது கல்வி அமைச்சர் பதவியிலோ மாற்றங்கள் எதுவும் இடம்பெறாது என்றும் அவ்வாறு அந்த பதவிகளில் மாற்றம் செய்வதற்கு எந்த தேவையும் அரசாங்கத்துக்கு கிடையாது என்றும் அவர் தெரிவித்த கருத்து பிரதானமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஜேவிபி பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா இதனை குறிப்பிடுகிறார். கல்வி மறுசீரமைப்பு தொடர்பான சர்ச்சைகளை அடிப்படையாக கொண்டு பிரதமர் பதவி அல்லது கல்வி அமைச்சர் பதவியில் மாற்றங்களை மேற்கொள்வதற்கு திட்டமிடப்படுவதாக வெளியாகும் தகவல்கள் தொடர்பில் ஊடகம் ஒன்று கருத்து வெளியிடுகையே அவரது விடயங்களை குறிப்பிடுகின்றார். பிரதமர் பதவியிலோ அல்லது கல்வி அமைச்சர் பதவியிலோ மாற்றங்கள் செய்வதற்கான எந்த காரணங்களும் கிடையாது. தற்போதைய பிரதமரும் கல்வி அமைச்சருமான ரணில் அமரசூரிய எவ்வித தவறும் செய்யவில்லை. கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் எழுந்துள்ள விடயங்கள் குறித்து முறையான விசாரணை நடக்கின்றன. அதன்படி தவறு எங்கே நடந்துள்ளது என்பது தெரியவரும். ஆனால் இந்த விடயத்தில் பிரதமர் பதவி நீக்கப்படுவார் என்று எதிர்க்கட்சி கனவு காண்கிறது. எனவே பிரதமர் ரணிலை இலக்கு வைத்து இவர்கள் விமர்சனங்களை முன்வைத்து பிரச்சாரங்களை முன்னெடுப்பதற்கு அவர் எதிர்க்கட்சியினருக்கு சவாலாக இருக்கிறார் என்பதனால் தான் இருக்கலாம் என்பதாகவும் டில்வின் சில்வா அவர்கள் கூறுகிறார். எனவே இந்த விடயம் ஒருபோதும் பலிக்காது. பிரதமர் பதவியிலும் மாற்றமில்லை, கல்வி அமைச்சர் பதவியிலும் மாற்றமில்லை, அதற்கான தேவையும் இல்லை என்பதாக மக்கள் விடுதலை முன்னணியுடைய பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்பது காணலாம். இந்த